ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய செய்தியினுடைய 2ஆம் பாகம். என்னுடைய முதல் பாகத்தை நீங்கள் பார்க்க அன்பாக கேட்கிறேன். தேவன் சொல்லுகிற வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம், அதுதான் இந்த செய்தியினுடைய பொருள். வசனத்தின் பஞ்சம். இதனுடைய முதல் பாகத்தை நீங்கள் இந்த ஊடகத்தில் பார்க்கலாம். தேவையானால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இந்த நாளினுடைய அந்த சீனுடைய தொடர்ச்சியை நான் பேச விரும்புகிறேன். அந்த வார்த்தை இப்படி வருகிறது: கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன். இது தேவனுடைய வார்த்தை. தேவன் எப்பொழுதுமே பஞ்சத்தை அனுப்புகிறவர் அல்ல, ஆகாரத்தை அனுப்புகிறவர். ஆங்கிலத்தில் சொல்லுவேனால் God always send the feast, not the famine. அவர் விருந்தை கொடுக்கிறவர், விருந்து அளிப்பவர், பஞ்சத்தை அனுப்புகிறவர் அல்ல. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த பஞ்சம், இந்த பல காரியங்களுக்கு நாமே காரணம். நம்முடைய அவசரம் காரணம், நம்முடைய ஆசைகள் காரணம். இதனால அந்த பஞ்சத்திற்கு என்ன காரணம் என்பதை என்னுடைய முதல் செய்தியிலே சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது இந்த 2ஆம் செய்தியிலே தொடர்ந்து நான் பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய காரியங்களிலே அவளுக்கு நாட்டம் இல்லை. வசனத்திலேயே நாட்டம் இல்லை என்றால் தேவனுடைய காரியங்களிலே நாட்டம் இல்லை. இன்றைக்கு அதைத்தான் ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனம் வாசிக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்க அன்பாக கேட்கிறேன். இது பெரிய வசனம். இந்த வசனம் இப்படி சொல்கிறது. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதாவது வசனத்திலேயே நாட்டமில்லை என்பதற்கான அந்த காரியங்கள் 8:4. தேசத்திலே சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ணி எளியவர்களை விழுங்கி. இந்த வார்த்தை நல்லா கேட்க வேண்டும். வசனத்தின் மேல் வாஞ்சி இருக்க வேண்டுமானால் முதலாவது உங்களுடைய சமூக வாழ்க்கை சரியா இருக்க வேண்டும். அந்தரங்க வாழ்க்கை சரியா இல்லாவிட்டால் வேதத்தில் நாட்டம் வராது. இன்றைக்கு அநேகர் வேதத்தில் நாட்டம் இல்லாததற்கு காரணமே தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை. மாரல் கரப்ஷன், அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 2வது ரிலீஜியஸ் கரப்ஷன், அது தேவனுடைய காரியங்கள் நாட்டம் இல்லை. நான் படிக்கிறேன், கேளுங்கள். சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ணுகிறது, அதை பற்றி அக்கறையே இல்லை. இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம் இல்லையா, இந்த சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ணுகிறது. அதாவது அவங்க ஒரு ஏழையா இருக்கலாம், பெல்லற்றவா இருக்கலாம், அவர்களையே டார்கெட் பண்ணி அவர்களையே இந்த சமுதாயம் அழிக்கிறது. நீங்கள் நாள்தோறும் பார்க்கலாம். இன்னைக்கு நாம தேசத்துல சிறுமைப்பட்டவர்கள், சிறுபான்மையினர், அதாவது அரசாங்கம் ஒழிக்கப்பட விரும்புகிறது, மக்கள் ஒழிக்கப்பட விரும்புகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற சமூக விரோதிகள் ஒழிக்கப்பட விரும்புகிறார்கள். இதை ஆவிக்குரிய மக்களும் செய்கிறார்கள். அடுத்து எளியவர்களை விழுங்கி. என் வார்த்தை கவனிங்கள். When there is a moral corruption, you don't have the appetite of reading the word. உங்களுடைய சமூக வாழ்க்கை சரியில்லை என்றால், உங்கள் குடும்ப வாழ்க்கை சரியில்லை என்றால், உங்கள் அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை என்றால் வசனத்தின் மேல் நாட்டமே வராது. எனக்கு அநேகருக்கு வசனத்திலே நாட்டம் இல்லை. காரணம் என்னவென்றால் அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை. திரும்ப திரும்ப அதை வலியுறுத்த விரும்புகிறேன். உங்கள் அந்தரங்க வாழ்க்கை சரியா இருந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை. பாடுகிறார்கள், இசைக்கருவி வாசிக்கிறார்கள், ஏன் ஊழியம் கூட செய்கிறார்கள். ஆனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு வசனத்தை கேட்பதற்கு நாட்டம் இருக்காது. இன்னைக்கு பாருங்களேன், நான் எத்தனை கூடுதலை பேசுகிறேன், ஊழியர் கூடுதலை பேசுகிறேன். அந்த ஊழியர் கூடுதலை பேசும்போது பின்னால் இருக்கிற அந்த ஊழியர் Facebook பார்த்துட்டு இருக்கிறார், இது வீடியோல தெரிகிறது, வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கிறார். யோசித்து பாருங்கள், நம்ம இத்தனை பேர் பார்க்கிறாங்களே, அந்த எண்ணமோ அந்த உணர்வோ கொஞ்சம் கூட வைக்கல. நான் பாவம் செய்ய சொல்ல விரும்பவில்லை. வசனத்தில் நாட்டம் இல்லை. யாருக்கு வசனத்துல நாட்டம் இல்லையோ அந்தரங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்கும். இதை நான் தைரியமா சொல்ல விரும்புவேன். Don't have the appetite of the word of God. வசனத்தில் நாட்டம் இல்லை என்றால் உங்கள் அந்தரங்க வாழ்க்கை தடுமாறும். அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். அவர்கள் அதாவது தங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி எடையை கூட்டி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கு தானியத்தின் பதரை விற்கும்படிக்கு. அந்த பதர் அது இலவசம், அது குப்பையில போடணும்.
அதாவது குப்பையை கூட விற்கிற மக்கள் எனக்கு இருக்கிறார்கள். எல்லாமே ஒரு ஏமாற்றம். தொழில் செய்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, வியாபார பெருமக்களே, இரு கரம் கூப்பி நான் உங்களை கேட்கிறேன். நீங்கள் செய்கிற தவறு உங்களை மட்டுமல்ல, உங்கள் சந்ததியை பாதிக்கும். எந்த துறை இருக்கலாம். லஞ்சம் வாங்குற உங்களுடைய அந்த லஞ்ச பணம் உங்கள் வருங்கால சமுதாயத்தை பாதிக்கும். நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். என் சொந்த குடும்பத்திலே பார்த்திருக்கிறேன். உறவினர் ஒருவர், அவர் ஒரு வருவாய்த்துறையில் இருந்தார், அரசு துறை இருந்தார். நிறைய பணம் லஞ்சம் வாங்குவார். இன்றைக்கு அவருடைய மகளுக்கு திருமணம் நடந்து 3 மாதங்களில கேன்சர் வியாதி, குடும்ப வாழ்க்கையும் பாழானது. அந்த மகளும் இன்றைக்கு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். இதனுடைய கருத்து என்னவென்றால், அது சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் இவர்களை ஒரு ஜோடி பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கு தானியத்தின் பதரை விற்கிறார்கள். இன்னைக்கு பாருங்கள், எல்லாமே கலப்படம் இல்லாத பொருட்களே இல்லை. வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவ பெருமக்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ பெருமக்கள் அநேகர் வியாபாரத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த பட்டணத்தில் இருந்தாலும், நீங்கள் தென் மாவட்டங்கள் இருந்தாலும், திரும்ப சொல்லுகிறேன், தானியத்தின் பதரை விற்பதற்கு அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் they do wrong things. தானியத்தின் பதரை விற்காதீர்கள். அடுத்த வசனம், அதாவது மாத பிறப்பு, அது அநேக வார்த்தை, ஓய்வு நாள் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவனே இதை கேளுங்கள். இந்த வார்த்தை திரையில் பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஓய்வு நாள் எப்போது முடியும். இன்னைக்கு பாருங்கள், 6 எப்போ முடியும்? 6 முடியல, அதுக்குள்ளே ஒரு வெளிநடப்பு. அப்படிப்பட்ட மக்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆராதனை விட்டு வெளிநடப்பு செய்த அத்தனை பேரும் இன்றைக்கு வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் போனார்கள். ஒன்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆராதனை அசட்டை பண்ணி ஆராதனை முடிப்பதற்கு முன்பாக வீட்டுக்கு போன நேரை பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை அலங்கோலமா இருக்கிறது. குடும்பங்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, அவளால் நடமாடவே முடியவில்லை. வேதம் சொல்கிறது, ஓய்வு நாள் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, அடுத்த வார்த்தை தேவன் சொல்கிறார், உங்கள் செயல்களை நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று ஆணையிடுகிறார். உங்கள் செயல்கள், நீங்க பண்ற அட்டகாசம், நீங்கள் பண்ற சேஷ்டைகள், Facebook பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, அதாவது இது உங்க சொந்த வேலைகளை செய்வது, ஆராதனையில அடுத்தோடு பேசுவது, கமெண்ட்ஸ் கொடுப்பது, இந்த பட்டிமன்றம் பேசுவது, பிரசங்கம் பண்ணும் போது அங்கிருந்து இன்னொரு குரல் வருகிறது, எதிர்ப்பு குரல். வேதம் சொல்கிறது, உங்கள் செய்கையெல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை. ஆளுக்கு ஓடி ஓடி வரீங்களே, மறப்பதில்லை. அதாவது இவ்வளவு தூரங்கள் அனைவரை பார்க்கிறேன். தூரத்தில் இருக்கிறவர்கள் முதலாவது வருகிறார்கள், பக்கத்தை விட்டு இருக்கிறவர்கள் செய்திக்கு வருகிறார்கள். இது எவ்வளவு வேதனையான காரியம். தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் செய்களை நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று அவர் யாக்கோபுடைய மகிமையின் மேல் ஆணையிட்டார். ஆணையிடும் ஒரு கர்த்தர். அடுத்து 8ஆம் வசனம், இது நிமித்தம் தேசம் அதிர்கிறதாம், குடிகள் துக்கிக்கிறதாம், அது மட்டுமல்ல நதிகள் புரண்டோடுகிறதாம், எகிப்தின் ஆற்று வெள்ளங்கள் அடித்துக் கொள்ளப்பட போகிறது, பெருவெள்ளம் வேண்டாமே. என்னை கேட்டுக்கொண்டு என்பது பிள்ளையே, உன் வாழ்க்கையில பெருவெள்ளம் வேண்டாம், புயல் வேண்டாம், சூறாவளி வேண்டாம். அது மட்டுமல்ல, மத்தியானத்துல சூரியன் அஸ்தமிக்கு தோடுமா. everything but you have a darkest life. எல்லாம் இருக்கும், பணம், வசதி, வீடு, வாழ்க்கை எல்லாம் இருக்கும், but there will be a darkest period in your life. தமிழ் வாசிக்கிறேன், மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணுவாராம், பட்டப்பகலிலே அந்த தேசம் காயப்படுத்தப்படுமா. அது மட்டுமல்ல, 10ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், உங்கள் பண்டிகைகளை நான் துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுக்களை எல்லாம் புலம்பலாக மாற பண்ணுவேன். அநேகரை பார்க்கிறேன், ஆரம்பத்தில் சொன்னது போல மாரல் லைஃப் 0, ஆனால் பாட்டு சூப்பர். அர்த்தமே இல்லை. உங்கள் பாட்டு சூப்பரா இருக்க வேண்டுமானால் உங்கள் மாரல் லைஃப் சூப்பரா இருக்கணும். உங்கள் மாரல் லைஃப் 0வா இருந்தா நீங்க செய்யறது எல்லாமே 0. அது எனக்கும் பொருந்தும். நீங்க எந்த ஊழியம் செய்தாலும் if you don't have the values, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை என்றால் அவர் சொல்கிறார், உங்கள் பாட்டுக்களை நான் புலம்பலாக்குவேன். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை துக்கிப்பை, அதாவது ஒரு பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்பை அனுப்புவேன்.
அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முடிவை கசப்பான நாளாக்குவேன். நண்புடைய பிள்ளையே, ஐ டோன்ட் நோ மை ஃபியூச்சர். என் முடிவு எனக்கு தெரியாது, உங்கள் முடிவு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் முடிவு இனிமையா இருக்க வேண்டும், உங்கள் முடிவு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், உங்கள் முடிவு சந்தோஷமா இருக்க வேண்டும். உங்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பெரிய வேதனை! நண்புடைய பிள்ளையே, வாழ்க்கை கசப்பா இருக்கலாம், ஆனால் முடிவு இன்பமா இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, உங்கள் முடிவை நான் கசப்பாய் மாற்றுவேன். எத்தனை இன்றைக்கு ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டுத சுற்றம் என்ன, எல்லாம் இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப், அனைவருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய முடிவு வேதனை, கண்ணீர், கவலை. 4 சுவருக்குள்ளே பேச ஆட்கள் இல்லை, துர்நாற்றமான ஒரு வாழ்க்கை, தூக்கம் இல்லை, அவர்களுக்கு தூக்கம் இல்லை, அடுத்தவர்கள் தூங்க விடுவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, மிகுந்த மனத்தாழ்மையோடு, மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த உருக்கத்தோடு சொல்கிறேன், உங்கள் முடிவின் நாட்கள் கசப்பான நாட்களா இருக்கக்கூடாது. உங்கள் முடிவின் நாட்கள் இன்பமா இருக்கட்டும். அதுதான் என்னுடைய ஜெபம். இதை நான் விரும்பவில்லை. தேவன் சொல்லுகிறார், உங்கள் முடிவின் நாட்கள் கசப்பாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் யோசித்து பாருங்கள், என்றைக்கு வார்த்தையின் மேல் உங்களுக்கு விருப்பம் இல்லையோ, வார்த்தையின் மேல் நாட்டம் இல்லையோ, செய்தியிலே நாட்டம் இல்லை, பிரசங்கத்தில் நாட்டம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் சொல்ற வார்த்தை பிரசங்கம் போரடிக்குது. துக்கமான ஒரு விஷயம். இந்த திருமண நிகழ்ச்சிகளில பல செய்திகளை சொல்லி இருக்கிறேன். 7 மணி நேரங்கள் அதற்கு ஏதோ பண்றாங்க. அவர் பேச, இவர் பேச, அவர் இவரை புகழ, இவர் அவரை புகழ. ஆனால் வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை. ஊழியர் கூடுகையில கூட விளம்பரங்கள் ஏராளம், அறிவிப்புகள் ஏராளம், பொன்னாடைகளுக்கு எல்லாம் நேரம் இருக்கிறது, புகழ நேரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு 45 நிமிடங்கள் குறைவா இருக்கிறது. திருமணம் அதை விட மோசம். 10 minutes. எவ்வளவு மோசமான வாழ்க்கை! தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய ஆரம்பம் பிரம்மாண்டமா இருக்கலாம், ஆனால் முடிவு பிரம்மாண்டமா இருக்கிறதா என்று கேள்வி. Many are good beginnings, but few are good endings. தேவன் சொல்லுகிறார், உங்கள் முடிவை கசப்பாய் மாற்றுவேன். அதனாலதான் அடுத்த வார்த்தை, பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஏன் தெரியுமா? தேவன் தந்த நாட்கள், தேவன் தந்த வாய்ப்புகள். நிறைய பேர் பார்க்கிறேன், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நல்ல உடல் சுகம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் இல்லை, மூட்டு வலி இல்லை, நல்ல கால்கள், ஓடும் கால்கள், பார்க்கும் கண்கள், கேட்கும் செவிகள். அநேகரை பார்த்திருக்கிறேன். என் வயதை ஒத்த அநேகரை பார்க்கிறது, கேட்க முடியல. என்னோட வயதில் குறைந்தவர்கள், ஆனால் இன்னைக்கு அவர்களுக்கு கேட்கும் தன்மை இல்லை. எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்த என் நண்பர் ஒருவர், என்னுடைய வயதுதான் அவரு, எனக்கு துக்கமாய் சொன்னாரு, எனக்கு காதையை கேட்கல. ஒரு ஊழியம் செய்கிறார். எவ்வளவு துக்கமான வாழ்க்கை! என்னை இந்த ஊழியக்காரனாய் மாற்றின பங்கு அவருக்கு உண்டு. எனக்கு ரட்சிப்பை அறிவித்தவர் அவர்தான், என்னுடைய பள்ளி மாணவர். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், துக்கத்தோடு சொல்கிறார், எனக்கு அதை கேட்கும் போது எனக்கே துக்கம். ஓடி ஓடி ஊழியம் செய்கிறவர். என்பதை பிள்ளையை நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஒருவரை குறை சொல்வதற்கோ மட்டுப்படுத்துவதில்லை. அப்படியெல்லாம் ஊழியம் பண்ணவங்களுக்கு எவ்வளவு பலவீனங்கள்! நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல உடற்கட்டு. என்பதை பிள்ளையே, வார்த்தையை கேளுங்கள். நான் சொன்ன அடுத்த குறிப்பு என்னவென்றால், ஏன் வசனத்தின் மேல் நாட்டம் இல்லை என்று சொன்னால், நம்பர் 1, அதாவது டூ மச் வேர்ல்ட்லி அஃபேர்ஸ், அதிகப்படியான உலக உறவுகள், தினந்தோறும் அதிகப்படியான ஈடுபாடு, உலகத்திலேயே நண்பர்கள் வட்டம், ஏதோ ஒன்று தேவையற்ற காரியங்கள். அடுத்து சொன்னேன், மாரல் கரப்ஷன், அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை, தொழில் சரியில்லை, பேச்சு சரியில்லை. என்னை கேட்டுக்கொண்டு வந்ததே பிள்ளை, எந்த தொழில் செய்தால், நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுங்க, நீங்க எந்த தொழில் வேணா பண்ணுங்க. யூ மே பி பில்டர், யூ மே பி இன் மெனி திங்ஸ். ஆனால் அது கொஞ்சமாவது உண்மையா இருங்க. நான் ஒரு சபையை கட்டினேன் சமீபத்துல, எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். 3 விசுவாசிகளை மாற்றிட்டேன். 3 பேருமே கிறிஸ்தவர்கள் தான். அவர் கிறிஸ்தவர் என்பதால்தான் அந்த வேலையை தந்தேன். 11 மணிக்கு வர்றார் வேலைக்கு. கேட்டா இதான் என்னோட நேரம் என்று சொல்கிறார். சபை விசுவாசி, சபைக்கு வருகிறவர், எனக்கு முன்னே அமர்ந்திருக்கிறார். 11 மணிக்கு வருகிறார் வேலைக்கு. இதுதான் எங்க டைம் அப்படின்றாரு. சரி, 5 மணிக்கு வேலைங்கிறார்.
பாருங்கள், வாங்குற சம்பளத்திற்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவருடைய வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது முடிவின் நாட்கள் துக்கமாயிருக்கும். இது எனக்கு மட்டுமல்ல, வேறவர் யூ ஆர், நீங்க எங்க வேலை பண்ணீங்கனாலும் அன்பாவளே அந்த கிறிஸ்துவுக்கு நற்பெயர் உண்டாகட்டும். இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? வேண்டாம். வேலையில உண்மையா இருங்கள், தொழில உண்மையா இருங்க, வியாபாரத்துல உண்மையா இருங்க, உங்கள் கொடுக்கல் வாங்கல்ல உண்மையா இருங்க. நீங்க நிறைய பேர் விசுவாசிகள் ஊழியர்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுப்பதில்லை. அது எப்படி கடன்காரன் நீங்க பரலோகம் போக முடியும்? தேவன் கடன்காரங்களை பரலோகம் அனுமதிக்கவே மாட்டார். அப்ப எப்படி கடன் கொடுத்தவன் பாதிக்கப்படுவானா? இல்லை. டோன்ட் பி எ டெப்டர். பவுல் அடியான் அதிகமா சொல்கிறார், அன்பை தவிர ஒன்றிலும் ஒருவருக்கும் கடன் படாதிருங்கள். ஏன் கடன் வாங்குறீங்க? அதிகப்படியான ஆசை, அதிகப்படியான விருப்பம், அதிகப்படியான எண்ணங்கள். அது அவங்க சொல்ற வார்த்தை, நான் கொடுத்துருவேன், முடியும், நடக்கும். நடக்காது. திரும்ப திரும்ப கடனோடு நீங்க பரலோகம் போக முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, there will be a corruption in your life. அடுத்த வார்த்தை, நான் சொல்ல வந்த வார்த்தை ஆரம்பத்திலே சொன்னேன், அதிகமான உலக பிரகாரமான காரியங்களில் அதிக நாட்டம். 3 வசனத்தின் மேல் உள்ளான வாஞ்சை இல்லை. ஏதோ கடமைக்கா படிக்கணும், காலை எழுந்த உடனே ஒரு அதிகாரம் படிக்கணும், இல்லை என்றால் அந்த நாள் நல்லா இருக்காது. அப்படி இல்லை. வசனத்தின் மேல் உள்ளான ஒரு வாஞ்சை. திரும்ப சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா சூழ்நிலைக்கு மேலாக லவ் த வேர்ட், லீன் ஆன் த வேர்ட், லிவ் இன் த வேர்ட். திரும்ப சொல்கிறேன், லவ் த வேர்ட், வார்த்தையை நேசியுங்கள். இரண்டாவது, லீன், வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள், லைக் த வேர்ட் ஆஃப் காட். இரண்டாவது, லீவ் இன் த வேர்ட், அந்த வார்த்தையின்படியே ஜீவியுங்கள். மூன்றாவது, அன்வில்லிங்னஸ், வேதத்தை வாசிப்பதிலே விருப்பம் இல்லை. அன்வில்லிங்னஸ், வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு போர் அடிக்கும். இன்னைக்கு பாருங்களேன், இது உண்மை. தனக்கு பிடித்த ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார், அதுல ஒண்ணுமே இல்லை, ஆனா சூப்பர். தனக்கு பிடிக்காத ஒருவர் நல்லா பேசுறார், ஆனா பிரசங்கமே நல்லா இல்லை. திரும்ப சொல்கிறேன், தனக்கு பிடித்த ஒருவர் ஏதோ பேசுறார், சம்மந்தம் இல்லாம, ஆனா கேட்க சொல்கிறார், சூப்பரா பேசிட்டார். தனக்கு பிடிக்காத ஒருவர் ஆழமாய் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர், நோ காம்ப்ரமைஸ். அவர் வாழ்க்கை, அவருடைய செய்திகளை காம்ப்ரமைஸே கிடையாது, ஆனா அவருக்கு போர் அடிக்குது, ஏன்னா அவரே பிடிக்கல. திரும்ப சொல்லுகிறேன், அந்த அன்வில்லிங்னஸ், அந்த விருப்பம் இருக்குமானால் நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள், வேதத்தை கேட்பீர்கள். ஆராதனை நாட்டம் இல்லை, வசனத்திலே நாட்டம் இல்லை. ஆரம்பம் சொன்ன போல ஆராதனை முடிவிற்கும்பாக வீடு தீப்பற்றி எரிவது போல அவர்கள் ஓட, அவள் பின்னாலே போதகர் ஓட. எவ்வளவு வேதனையான காரியங்கள். வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதிக நேரம் தேவ சமூகத்துல செலவு பண்ணுங்கள். ஆராதனை முடிந்து ஆமீன் சொல்லுகிற வரை ஆலயத்தில் அமர்ந்திருங்கள். முடிந்த பிறகு மக்களோடு பேசுங்கள், உங்கள் போதகரை சந்தியுங்கள், சொல்லுங்கள், இந்த செய்தி எனக்கு பிரயோஜனமா இருந்தது. அவருக்கு பெருமை அல்ல அன்பானவர்களே, அவருடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்கிற மதிப்பு, அவருடைய தியானத்திற்கு கொடுக்கிற மதிப்பு. அப்ரிஷியேட் யுவர் பாஸ்டர், அப்ரிஷியேட் த choir, இந்த பாடல் குழுவினருக்கு நன்றி சொல்லுங்கள். அப்ரிஷியேட் த மியூசிக் டீம், இசைக்கிற வாசிக்கிறார்களே, யோசித்து பாருங்கள். அவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, சனிக்கிழமை இரவே பிராக்டிஸ் பண்றாங்க அந்த பிள்ளைகள் எல்லாருமே. சோ அப்ரிஷியேட். நான் சொல்ல வந்த வார்த்தை, அப்படிப்பட்டவங்க வச நாட்டமா இருக்க முடியும். நிறைய பேர் இன்னைக்கு as a pastor ஆமேன்னு சொல்லி முடிச்ச பிறகு அங்க ஆட்களே இல்லை, மிகுந்த வேதனை. வேண்டாம், பஞ்சம் வரும். உங்களுடைய முடிவின் நாட்கள் மிக துக்கமா இருக்கும். இது பயப்படுத்துவதில்லை. இன்னைக்கு நிறைய பசங்க அப்படி பண்றாங்க. தேவன் பயமுறுத்த மாட்டார், தேவன் பயப்படுத்த மாட்டார், அது பயமுறுத்த பிசாசு. இஸ் ராங். தேவன் சொல்லுவது உண்மை. உங்களுடைய இறுதி நாட்கள் துக்கமா இருக்கும். இது உங்களை சங்கடப்படுத்த அல்ல, உங்களை சரிப்படுத்த. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, spend more time with the word of God. வார்த்தையோடு அதிக நேரம் செலவு பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் வசனத்தினால் போஷிக்கப்பட விரும்புங்கள். Try to understand, feed by the word. தேவனுடைய வசனத்தினால் போஷிக்கப்பட காலை சிற்றுண்டி, இடைவேளையில ஒரு டீ காஃபி, மத்தியான சாப்பாடு, சாயங்காலம் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஒரு டின்னர், இத்தனை காரியங்களுக்கு சரீரத்தை ஃபீட் பண்றீங்க. உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்மாவை
வசனத்தினால நிரப்புங்கள். எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அப்படி செய்யாவிட்டால் செய்தி வேற விரும்புறேன். Similar result. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பஞ்சம். If you don't feed by the word of God, if you don't have the appetite of the word of God, வார்த்தையின் மேல் ஆசை இல்லை என்றால், வசனத்தினால் நீங்கள் போஷிக்கப்படாவிட்டால், 1000 கஷ்டம்தான், 1000 போராட்டம் எங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்குது. காணப்படுகிற காணக்கூடாத உள்ளான வெளியான பல போராட்டங்கள். But we are sustained. இந்த செய்தி நான் பேசுகிறேனே ஒரு யுத்தத்துக்கு பிறகு, ஒரு புயலுக்கு பிறகுதான் இந்த செய்தி நான் பேசுகிறேன். இதற்கு முந்தி ஒரு புயலை சந்தித்தேன். அந்த புயலுக்கு பிறகுதான் இந்த வார்த்தைகளோடு பேசுகிறேன். அது இயல்பு, அது தவிர்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை போஷிக்கிறது. இட் சஸ்டெயின், நிலைநிறுத்துகிறது. நிலைகுலைந்த வாழ்க்கையை நிலை நிற்க பண்ணுவது கர்த்தருடைய வார்த்தை. எனவே புயல் வரும், சூறாவளி வரும், கொந்தளிப்பு வரும், அலைகள் வரும், சுற்றத்தாரும் காலத்தில் குடிந்திடுவார், பற்றுள்ளோர் பலர் பறந்திடுவார், கொள்கை கூறிய பலர் பிரிந்திடுவார். ஆனால் ராஜாவின் வார்த்தை எப்பொழுதும் உடைய வாழ்க்கையிலே அது நிலைத்திருக்கும். அது தன் வேலையை ஒழுங்காய் செய்யும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அடுத்த நான் நம்புகிறேன். அவனுடைய விளைவுகள் என்ன? ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அடுத்த வார்த்தை சொல்கிறது. 12 வாசிக்கிறேன். அவர்கள் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமற் போவார்கள். This is a result of the unwillingness to hear the word of God. வசனத்தை கேட்க மனதில்லாத வாழ்க்கையினால் வருகிற விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அலைந்து வாசிக்கிறேன். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும். எங்கெங்கயோ போறாங்க. வெளிநாடுல வேலை வாய்ப்பு, அங்கே வேலை வாய்ப்பு, இங்கே வேலை வாய்ப்பு. பட் நத்திங் ஹஸ் ஹேப்பன். அதே வறுமை, அதே ஏழ்மை, அதே இல்லாமை. பிகாஸ் they don't have the appetite of the word of God. வார்த்தை மேல் நாட்டம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நிறைய பேரை பார்த்துட்டேன். they are no more. ஒன்று இல்லை, இன்னொன்று இருந்தும் இல்லாத நிலை. இருக்கிறார்கள், ஆனா யாருக்கும் பயன் இல்லை. நடைபெறமாய் வாழ்கிறார்கள். என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை, சபையை அசட்டை பண்ணுவதனுடைய விளைவு. இதெல்லாம் தேவன் செய்வாரா? நிச்சயம் செய்வார். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும். காலையிலிருந்து இரவு நேரம் வரை அலைந்து திரிந்து அதை கண்டடையாமற் போவார்கள். இதற்காக போகிறார்கள், கிடைக்காது. கண்டடையாம நிறைய பேர் ஆலை தரிசனை பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமையில வியாபாரம், இந்த கடை நடத்துகிற இரண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த கடையா இருக்கலாம், give priority to the word of God. இன்னைக்கு அதிகாலை ஆராதனைக்கு காரணமே இவன் கடை திறக்கிறதுக்காக தான். அதிகாலை கர்த்தரை தேடுறதுக்காக சபைக்கு வரல. அடுத்து கடை திறக்கணும். 7 மணிக்கு கடை திறக்கணும். 7 மணில இருந்து நைட் 7 வரைக்கும் அந்த கர்த்தருடைய நாள்ல கடை தான், வியாபாரம் தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டு மூலனை தருங்க. அந்த வியாபாரத்தினுடைய அந்த பணத்தை, பெருக்கத்தை அடுத்த நாள் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இது உண்மை. இன்னைக்கு கடை, தொழில் இல்ல, வேண்டாம், அது முக்கியம். அதை விட கர்த்தருடைய ஆலயம் முக்கியம், வார்த்தை முக்கியம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 3 காரியங்கள். அலைவார்கள், திரிவார்கள், கண்டடையாமற் போவார்கள். The result will be very sad. அடுத்த வார்த்தை, சௌந்தரியமுள்ள கன்னிகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். சொல்லுவேன், சௌந்தரியம் இருக்கிறது, இளமை இருக்கிறது, ஆனால் வாலிபம் இருக்கிறது, ஆனால் தாகம், சோர்வு, காரணமே தெரியாது. This is a result of the not willing to hear the word of God. வார்த்தை கேட்க மனமில்லாருடைய வாழ்க்கை அலைந்து திரிந்து கண்டடையாமற் போவார்கள். அடுத்த வார்த்தை, கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். இது சொல்லப்பட்ட வார்த்தை தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிற அடுத்த வார்த்தை, அவர்கள் விழுவார்கள். இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள். விழுவார்கள். வாழ்க்கையில பல there will be a fallen in their life. வியாபாரத்துல வீழ்ச்சி, எல்லாமே தனிப்பட்ட வாழ்க்கையில வீழ்ச்சி, குடும்ப வாழ்க்கையில வீழ்ச்சி, ஊழியத்துல வீழ்ச்சி, எல்லாமே there is a fallen, sliding. அடுத்து விழுவார்கள். அடுத்து
அவர்கள் எழுந்திருக்கவே மாட்டார்கள். இதை வரிசைப்படுத்துகிறேன், கவனியங்கள். அலைந்து திரிவார்கள். இரண்டாவது, அலைச்சல் வேற, wandering without any reason, without any hope, நம்பிக்கை இல்லாம அலைந்து அலைச்சல். திரிவது, நோக்கமே இல்லாம. மூன்றாவது, கண்டு அடையாமல். அவங்க நினைக்கிறாங்க இதை அச்சீவ் பண்ணணும், வியாபாரத்தை செய்யணும். நிறைய பேர் சொல்றாங்க என் டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அந்த டார்கெட் கர்த்தர் அச்சீவ் பண்ண உங்களுக்கு உதவி செய்வார். If you give priority to God, தேவனுக்கு முன்னுரிமை தாருங்கள், அதனால் கண்டடைவீர்கள். கர்த்தருடைய நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய நாள்ல செலவு பண்ணுங்க, நீங்கள் கண்டடைவீர்கள். அப்படி செய்யாவிட்டால் கண்டடையாமல் போவீர்கள். அந்த டார்கெட் கிடைக்காது, அந்த வேலை முடியாது, அந்த காரியங்கள் உங்களுக்கு சரிப்படாது, அந்த காரியத்தினுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்த வார்த்தை சௌந்தரியம், கன்னிகை, வாலிபர். they can do anything they like. அவரால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்ய முடியும். அடுத்து அவர் வாழ்க்கையை ஒரு தாகம், அடுத்து சோர்வு. அது சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி அந்த அவர்கள் விழுவார்கள். அடுத்த சொற்றொடர் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள். எத்தனை வேதனையான வார்த்தை! ஆண்டவர் உன்னை கசைக்க பிழிகிற தெய்வம் அல்ல, உன்னை வாழ வைத்து பூரிக்கிற தெய்வம். அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இன்றைய கிறிஸ்துவோட நிலை. என்னவோ பண்றாங்க. நான் சின்ன கேள்வி கேட்கிறேன், 18 மணி நேரம் ஒர்க் பண்றீங்களே, 16 மணி வேலை செய்றீங்களா? வாட் இஸ் ரிசல்ட்? அதனால உங்க குடும்பம் நன்மை பெற்றதா? நீங்கள் நன்மை பெற்றிருக்கிறீங்களா? உங்கள் திருச்சபை நன்மை பெற்றிருக்கிறதா? உங்கள் போதகர் நன்மை பெற்றிருக்கிறாரா? வறட்சி, தாகம், ஒன்றுமில்லை. ஒரு வார்த்தை போடுறது, இனி அவர்கள் ஒருபோதும். நீங்க எழுந்திருக்க நிறைய முயற்சி பண்றீங்க. அறிவு, திறமை, மனுஷ அரசியல்வாதிகள். வேதம் சொல்கிறது நீங்கள் ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டீர்கள். தேவன் சொன்னாரா? மாத்தியம் அல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது எழுந்திருக்க மாட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய காரியங்களை நாட்டங்கொள். ஸ்பிரிச்சுவல் ஃபுட், வசனத்திலே நாட்டங்கொள், ஆலயத்திலே நாட்டங்கொள், சபையில் நாட்டங்கொள், ஊழியத்திலே நாட்டங்கொள். இப்படிப்பட்டவர்கள் போட்டிருக்கிறது, அவர்கள் சோர்ந்து போவார்கள். அதாவது இப்படிப்பட்டவர்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அவருடைய கருத்து. இடறி விழுவார்கள். They cannot overcome the temptations. வாழ்க்கையில் வருகிற அந்த பாடுகளையும் சோர்வுகளையும் இல்லாமைகளையும் அவளால் மேற்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் எங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.